ஒரு பிள்ளை பிறக்கும்போது நிறைய எஃப்டிஸு, நிறைய பிளான்ஸு, எல்ஐசி பிளானு, அந்த பிளான், இந்த எஜுகேஷனல் பிளானு, அந்த பிளான், இந்த பிளான், எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி போட்டுகிட்டே வருவாங்க. ஏன் அப்படின்னா, நாளை போல் என் பிள்ளை டாக்டர் ஆகும்போது, நாளை பிள்ளை என் பிள்ளை காலேஜுக்கு போகும்போது, நாளை பிள்ளை என் பிள்ளை ஏதாவது கோர்ஸ் படிக்கும்போது இதை அப்படியே பிரேக் பண்ணி அப்படியே கொடுத்துடணும் பிரதர். ஒரு சாதாரண அப்பா தான், பிள்ளையுடைய நிலைமை பற்றி தெரியும். ஆனால் அவர் எப்படி பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அதற்கு அவர் சொத்துக்களையும் காரியங்களும் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ பரமபிதாவாகிய நம்முடைய தேவன் நம்ம பார்க்குற விதமா இல்லை, அவர் நம்மளை பார்க்கிறார் ஒரு காரியத்தில். அல்லேலூயா. அவர் ஒரு விதமாக நம்மளை பார்க்கிறார். அந்த காரியத்தை வெளிப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளால கையில் பிடிக்க முடியாது, அப்படியே வானத்தில் தான் பறந்துட்டு இருப்போம். அவர் ஒரு விதமாக நம்மளை பார்க்கிறார், நமக்கு தெரியாது. அது பார்க்கிற தேவன் உனக்கு ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிறார். நீ என்ன ஜெபிக்கிற? ஆண்டவரே, இந்த சூழ்நிலை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கிடுங்க, ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. உனக்கு தெரிஞ்ச அறிவோட நீ ப்ரே பண்ற. ஆனால் பரமபிதா தகப்பன் தெரியும், உன்னை எப்படி பார்க்கிறாரோ அதை வைத்துத்தான் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நடப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கரகத்திரத்தை நம்பிக்கைப்படுத்தலாமா? அப்போ there is a path for everyone. எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு பாத் தேவன் வச்சிருக்கிறார். அந்த வழியில் தேவன் நடத்திட்டு இருக்கிறார். அது யாருடைய பார்வை தெரியுமா? ஆண்டுடைய பார்வை. அவர் உன்னை பார்க்கிற விதம் பயங்கரமாய் விதமாக காணப்படுகிறது, ஆசீர்வாதமாய் பார்க்கிறார். அதான் சொன்னேன், உலகத்துடைய பார்வையில் வியாதியை தான் அவங்க பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்க சுகம் பெற்று எழும்புகிறத அவங்க பார்க்குறாங்க. எதுக்குங்க ஒரு வியாதின்னு வந்து டாக்டர் கிட்ட போய்ட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு ஒரு விஷன், எப்படியாவது என் பிள்ளை, எப்படியாவது என்னுடைய கணவன், எப்படியாவது என் மனைவி, எப்படியாவது என்னுடைய அம்மா சுகம் பெற்று எழுந்து கொள்வாங்கன்ற விசுவாசத்தில். இல்லைன்னா ஏன் வந்து நம்ம செலவு பண்ணுறோம்? அப்படியே தூக்கி போட்டுருவோம் எல்லாத்தையுமே. அந்த விசுவாச கண்களை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா.